அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, நம்ம சொந்தங்களில் யாராவது மௌத்தாயிட்டாலும், நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மௌத்தாயிட்டாலும் நம்ம அழுகலாமா அழுகக்கூடாதா? சில பேர் அழுகலான்னு சொல்கிறாங்க, சில பேர் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். இதுக்கு ஆதாரமாக நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்த்தா, புகாரியில் 1241வது ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மரணிச்சிட்டாங்க. இப்போ இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு தெரிய வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு சுன்ஹ் என்ற இடத்துல இருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு நம்ம வீட்டுக்கு நேராக வராங்க. உள்ளே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா படுத்திருக்காங்க. ஒரு போர்வை போத்துற மாதிரி படுத்திருக்காங்க. அப்போ அந்த போர்வையை அபூபக்கர் ரலியல்லாஹு எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து துக்கம் தாங்காமல் அழுதுறாங்க, நெஞ்சில் விழுந்து அழுகுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம். யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அழுகலாம். அதிகமாக சத்தம் போட்டு கூச்சலிட்டு அழுகக்கூடாது, ஒப்பேரி வச்சு அழுகக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்கும் அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.